உங்க அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல இஃபார்னியா அப்படின்ற தெலுங்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஓடிடில தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைனா சாரா அவங்க அப்பா அம்மா தம்பியோட ஒரு ஆக்டராக்ஸ் ஃபேமிலி. இவங்க சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் பார்ட்டிக்கு போறாங்க. அங்க சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் அறிமுகம் வராங்க. பார்ட்டி முடிஞ்சு வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் சேர்ந்து இவங்களை ரேப் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த ரேப் பண்ணாங்களே அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு, இந்த ஜாரா இவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனு. லீட் ரோலா விக்னேஷ் கவிரெட்டி அப்படின்ற ஒருத்தர் இதுல தான் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு இருக்கிற அந்த ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவருடைய லுக் வைஸ் ஆகட்டும், அவருடைய கேரக்டர் சேஞ்ச் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. கோர்ட்ல சாரா அந்த ரேப் பண்ண சீன்ஸை போட்டு காமிப்பாங்க. அப்போ கட் பண்ணி இவங்க அப்பா அம்மா காமிப்பாங்க. அதில் டிசால்வ் பண்ணால் அந்த சாராவோட குழந்தை ஃபோட்டோஸ்லாம் அப்படியே காமிப்பாங்க. அது ரொம்ப எமோஷனலாக நமக்குள்ளே கனெக்ட் ஆச்சு. விக்ரம் படத்துல கமல் சார் ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு, அதாவது ட்ரக்ஸ்னால மனுஷன் மறுபடியும் குரங்கா மாறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சீனை பேஸ் பண்ணி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் ஒரு சின்ன ட்விஸ்டோட ரொம்ப எமோஷனலாவே கிளைமேக்ஸ் முடிச்சிருந்தாங்க. கௌதம் சார் இதுல அந்த அக்யூஸ்ட்லாம் போய் விசாரிப்பாரு. எப்படி விசாரிப்பாருன்னா, நல்லா காஸ்ட்லியான பிரியாணி 5 பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிடுங்கடா அப்படின்பாரு. அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறமேட்டு ஒரு 2-3 பிரியாணி மேல அப்படியே அவங்களால சாப்பிட முடியாம ஆயிரும்ல. அதுல ஒருத்தர் மெயின் அக்யூஸ்ட் மயக்கப்பட்டே விழுந்துருவார். எந்த ஊர்ல பிரியாணி சாப்பிட்டு மயக்கப்பட்டு விழுவாங்கன்னு தெரியல. அடிக்கலாம் மாட்டாரு. எப்படி ரேப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கூட்டிட்டு கார்ல தான் ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ கார்ல அந்த பொண்ணை உட்கார வச்சு எங்க ஒருத்தரை ஃபர்ஸ்ட் யார் ரேப் பண்ணலாம் வாங்க, அவங்க எப்படி இது பண்ணுவாங்க, இப்படியா ரேப் பண்ண, பேண்ட்டை கலட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி. அது உங்களுக்கு ஒரு டார்ச்சரான விஷயமா. இந்த படத்தினுடைய ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா பூமிகா அவங்க மேலேயே அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டு எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளும் யோசிச்சுக்கிட்டு இருப்போம், ஸோ இவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை பையனை கொண்டிருப்பாங்களா, இல்ல ஹஸ்பண்டை கொண்டிருப்பாங்களா, இல்ல வேற ஏதாவது விஷயம் நடந்திருக்குமா அப்படின்லாம் பார்த்தோம்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தோட அவங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நிற்பாங்க. அது கரெக்டான விஷயம்தான். ஆனா இவ்வளவு பில்டப்பு அந்த சீனுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு, குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. ஆவரேஜான மூவி. சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 18+ தான். எங்க சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க் பண்றேன். தொடர்ந்து எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.